ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்ல லீவ்ல இருக்கிற பசங்களுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். அடிக்கடி செய்யும் போது ஒரு நாள் கண்டிப்பா யோசிப்போம், இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யோசிக்கும் போது கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் கோதுமை ரவையில சட்டுன்னு டீ போடுற நேரத்துல செஞ்சு அசத்திரலாம். இந்த ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப திக்கா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பால் நல்லா இது போல தலதலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதிச்சு வந்த இந்த பால்ல ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை. வெள்ளை ரவை நீங்க வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கலந்து விடுங்க. கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இது போல கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இந்த சமயத்துல மிதமான தீயில மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூடியை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்க. நம்ம சேர்த்திருந்த பால், தண்ணீர் இது ரெண்டுத்தையுமே இந்த ரவை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல முழுமையா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்துல நீங்க எந்த கப்பால கோதுமை ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பால 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை இதுல மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்கக்கூடிய வெல்லம் நயமான வெல்லம், சோ டைரக்டா சேர்த்திருக்கேன். இதுல தூசு மண்ணெல்லாம் இருக்காது. சூடா இருக்கிற இந்த ரவையில பொடித்த வெல்லத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெல்லம் போய் கம்ப்ளீட்டா கரைஞ்சி ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்ப இதுல 1-2 உடைச்ச முந்திரி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபைனலா ஒரு தடவை ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட இதோட கன்சிஸ்டன்சி ரவா கேசரி மாதிரியே தான் இருக்கும். இது நல்லா இந்த டைம்ல சூடா இருக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுல பெரிய பெரிய உருண்டைகளாவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க உருட்டும் போது கையில எக்ஸ்ட்ராவா நெய்யோ எண்ணெயோ தொடணும்ன்றது தேவையில்லை. இது கையில ஒட்டவும் ஒட்டாது. பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்புக்கு உருட்டினதுக்கு அப்புறமா இப்ப அப்படியே உள்ளங்கையில வச்சு நல்லா பிளாட்டா பிரஸ் பண்ணி எடுத்துருங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம மசால் வடையெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இப்ப ரெடியானதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு இது போல திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில இந்த மாவை ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா கடாயில எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இது போல கரைச்சு வச்சிருந்தோம்ல மைதா மாவு கரைசல், அந்த கரைசல்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கோதுமை ரவை பீசஸ மைதா மாவு கரைசல்ல நல்ல மூழ்கிற மாதிரி டிப் பண்ணிட்டு சூடான எண்ணெயில 2-3 பேட்சா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது போல கோதுமை ரவை பீசஸ் ஏன் மைதா மாவு கரைசல்ல டிப் பண்ணிட்டு சேர்க்கிறோம்னா, கோதுமை ரவை டைரக்டா ஆயில்ல சேர்த்தோம்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும். சோ இது போல மைதா மாவு கரைசல்ல டிப் பண்ணிட்டு சேர்க்கும் போது இது ஒரு பைண்டிங் மாதிரி மேல போய் ஃபார்ம் ஆகி இந்த கோதுமை ரவை பிரியாம எண்ணெயில நல்ல சூப்பரா ஃப்ரை ஆகி வரும். இதுதாங்க விஷயம். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம ஃப்ரை பண்றோம். நீங்க கரைக்கக்கூடிய மைதா மாவு கரைசல ரொம்ப தண்ணியா கரைச்சிட்டீங்கனாலும் இது போய் திக்கான பைண்டிங்கா ஃபார்ம் ஆகாது. சோ ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம நான் சொல்லியிருக்கிற கன்சிஸ்டன்சில மட்டுமே மைதா மாவு கரைசல கரைச்சிட்டு பீசஸ டிப் பண்ணிட்டு ஆயில்ல சேர்த்துட்டு 2 பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு இது போல நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல பாக்கி மீதமா இருக்கிற எல்லா பீசஸையுமே இந்த மெத்தட்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் வெளியில ரொம்ப கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.